Hello everyone. SS Trading Academy யூடியூப் சேனல்ல இன்றைக்கான வீடியோ, அதாவது ஒரு பைனான்ஸில் ஒரு புதிய ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அப்படி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அக்கௌண்ட் சரியான முறையில் கேவைசி வெரிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, அப்படி கேவைசி வெரிஃபிகேஷன் சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும், அன்சக்ஸஸ்ஃபுல்லாகி இருக்கும். ஓகே, அப்படி ஒரு கேவைசி அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகுவதற்கான காரணங்கள் என்னென்னா, அதே போல் அப்படியான இஷ்யூஸ் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த இஷ்யூஸ் எப்படி நாம் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்கலாம். ரைட், ஓகே. முதலாவது, உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் சரியாக கிரியேட் பண்ணி அதுக்கான கேவைசி விடயங்களும் சரியாக செய்ததுக்கு பிறகு உங்களுடைய கேவைசி வெரிஃபைட் ஆகியிருக்கா இல்லையான்னு சொல்லி முதலாவது நீங்கள் செக் பண்ணணும். அப்படி உங்களுடைய கேவைசி எல்லாம் சரியாக வெரிஃபைட் ஆகப்பட்டிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பைனான்ஸால் ஒரு இமெயில் ஒன்று ரிசீவ்ட் ஆகி இருக்கும். ஓகே, உங்களுடைய அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸோ வெரிஃபைடுன்னு சொல்லி வரும். அப்படி இல்லாமல் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னு சொன்னாலும் அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மெனுவலாக உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே உங்களுடைய ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு ப்ரொஃபைலில் பாருங்கள், அக்கௌண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்படி அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுடைய அக்கௌண்ட் இந்த இடத்துல பாருங்கள் ஷோ ஆகும். அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு கீழே பாருங்கள் கிரீன் கலரில் வெரிஃபைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்துருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக்கப்பட்டு இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கங்கால உங்களுக்கு P2P அதே போல் டிரான்சாக்ஷன் போன்ற விடயங்கள், ட்ரேட், அது எல்லாமே உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி உங்களுடைய கேவைசியில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒரு பைனான்ஸில் ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கும். ரைட், இப்படியான காரணங்கள் என்னென்ன காரணங்கள் சொல்லி நாம் குயிக்காக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி ஒரு கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னு சொன்னால் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ண விருப்பமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமியோட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். டோட்டல் கோர்ஸில் டியூரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் 6 வீக்ஸ் கிளாஸஸ் நடக்கும். அதில் முதலாவது வீக் 3 செஷனுமே நாங்கள் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் எங்களுடைய 7வது பேட்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்வரும் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்குது எங்களுடைய 7வது பேட்ச். ஆகவே விரும்பியவர்கள் கிரிப்டோ கரன்சியை A to Z பேசிக்லேருந்து லேர்ன் பண்ண விரும்பியவர்கள் எங்களுடைய எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு முன் நீங்கள் இந்த ஃப்ரீ செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்கன்னு சொன்னால் எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி காமன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு. அதே போல் இதுவரைக்கும் பைனான்ஸ் அக்கௌண்ட் யாராவது கிரியேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி பைனான்ஸ் அக்கௌண்ட்டை சரியாக கிரியேட் பண்ணுறது சம்மந்தமான வீடியோ எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்து ப்ராப்பராக சரியாக உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது, உங்களுடைய கேவைசி வெரிஃபிகேஷன் முதலாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் கேவைசி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு ஒரு 30 மினிட்ஸ் அவங்க எடுப்பாங்க வெரிஃபைட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 30 மினிட்ஸுக்குள்ளே ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெயில் ஒன்று வரும். ரைட், அப்படி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் என்று கேட்டால் உங்களுடைய கேவைசியில் முதலாவது மிஸ்மேட்ச் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதாவது இப்போ உங்களுடைய கேவைசியில் நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட், அது ஐடென்டி கார்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் டிரைவிங் லைசனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவும் அதே போல் நீங்கள் மெனுவலாக டைப் பண்ணுவீங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய என்ஐசி நம்பர், அதே போல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அந்த மாதிரி விடயங்களும் டைப் பண்ணுற உங்களுடைய அட்ரஸ், இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்து நீங்கள் டைப் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் அப்படி மிஸ்மேட்ச் ஆகிருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும் உங்களுடைய கேவைசி வெரிஃபை ஆகாமல் இருக்கிறதுக்கு. இரண்டாவது விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உங்களுடைய இமேஜ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிரைவிங் லைசனை கொடுத்துருக்கலாம் கேவைசி வெரிஃபிகேஷனுக்கு. ஓகே, அந்த இமேஜ் வந்து அன்கிளியராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் குவாலிட்டி குறைவாக இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலையும் உங்களுடைய கேவைசி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணப்படும். ஓகே, ஸோ கவனமாக இருக்கணும். நீங்கள் கேவைசிக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த
டாக்குமெண்ட், ஓகே, அது வந்து என்ஐசியா இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம், பாஸ்போர்ட்டா இருக்கலாம். ஓகே, அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா கிளியரா போட்டோ ஒன்று எடுத்துக்கொண்டு அதை நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லாமல் எடுக்கக்கூடிய இமேஜ் வந்து ஒரு அன்கிளியர் இல்லாமல், ஓகே, அன்கிளியராக இருந்து அல்லது குவாலிட்டி குறைவாக இருந்து ஏதாவது எழுத்து அதில் விளங்காமல் இருந்துச்சுன்னா கூட உங்களுடைய கேவைசி வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும். ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எடுக்கும் போது நீங்கள் கேவைசிக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய பாஸ்போர்ட்டும் சரி, என்ஐசியே சரி, ஆல்ரெடி ஒரு இமேஜ் ஒன்று எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் அப்படி எடுத்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது கிளியராக இருக்கும். அதை அப்லோட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் லைவாக போய் நீங்கள் இமேஜ் எடுக்க போனீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் சம்டைம்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அந்த நேரம் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே, ரைட். மூன்றாவது விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில வேளை ஒரு அன்சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து என்னென்னு கேட்டால் அப்லோட் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் இப்போ அன்சப்போர்ட்டட்னு சொல்லும் போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பாஸ்போர்ட், என்ஐசி, ஓகே, இது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கேவைசிக்கு அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் உங்களுக்கு இந்த பைனான்ஸால் என்ன மாதிரியான டாக்குமெண்ட் அவங்க வெரிஃபிகேஷனுக்கு கேட்குறாங்களோ அந்த மாதிரியான வெரிஃபிகேஷன் மட்டும்தான் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். அது இல்லாமல் வேறு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் அது வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்க அப்லோட் பண்ணப்படுகின்ற அந்த டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்பயர்ட் ஆகி இருந்துச்சு என்று சொன்னா அதுவும் ஒரு ரீசனா இருக்கும் உங்களுடைய கேவைசி வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு. ஆகவே எக்ஸ்பயர்ட் ஆகாத ஒரு பைனான்ஸால அக்செப்ட் பண்ணப்படுகின்ற ஒரு டாக்குமெண்ட்டை கேவைசிக்கு அப்லோட் பண்றது ஒரு நல்ல விடயமா இருக்கும். ஓகே, ரைட். அடுத்து நான்காவது விடயமா பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் ஒன்று கேட்கும். ஓகே, ஒரு லைவாக ஒரு செல்ஃபி மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று அவங்க கேட்பாங்க. ஓகே, அந்த சமயத்தில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கொடுக்கப்படுகின்ற டாக்குமெண்ட்லையும் உங்களுடைய லைவாக எடுக்கப்படுகின்ற அந்த ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் அந்த ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்மேட்சாக இருக்கலாம் சில நேரத்துக்கு, அப்படிலாம் சொன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லையும் உங்களுடைய அக்கௌண்ட் கேவைசி வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும். ஆகவே இதுக்கு நீங்கள் செய்யணும், கரண்ட்டாக எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் அப்படின்றது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் அல்லது பாஸ்போர்ட்டாக இருக்கலாம். சில பேருடைய என்ஐசி ஐடென்டி கார்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓல்டு ஐடென்டி கார்டாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸும் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேஸும் சில நேரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆகவே அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே கரண்ட்டாக எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நல்ல விடயமாக இருக்கும். அது இந்த பிரச்சனை ரொம்ப வராது, பட் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி சமயத்தில் ஒரு கரண்ட் எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கேட்கும். அப்படி அட்ரஸ் வெரிஃபிகேஷனில் இஷ்யூஸ் என்னன்னு கேட்டால் அவங்க கண்டிப்பாக ஒரு உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஓகே, அந்த மாதிரியான லாஸ்ட் 3 மந்த்துக்குள்ளே எடுக்கப்பட்ட ஒரு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் அங்கேயும் உங்களுடைய அந்த கேவைசி வந்து மறுக்கப்படும். பட் இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இஷ்யூ ஆகாது. மற்ற விடயங்கள்லாம் சரியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட்டை சரியாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். இருந்தாலும் உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷனையும் லாஸ்ட் 3 மந்த்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அதையும் கம்ப்ளீட் பண்ணி கொள்ளுங்க. அதே போல் லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அன்சப்போர்ட்டட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பைனான்ஸ் வந்து ஒரு சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து இவங்களுடைய சர்வீசஸ் அங்கே இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கேவைசி வெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணாருன்னு சொன்னால் கண்டிப்பாக அவருடைய அக்கௌண்ட்டும் வெரிஃபைட் ஆகாது. காரணம் பைனான்ஸ் அந்த நாட்டுக்கு அவங்களுடைய சர்வீசஸ் வந்து என்னன்னு கேட்டால் அவங்க வந்து வழங்கி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்திலையும் உங்களுடைய கேவைசி மறுக்கப்படுவதற்கான ஒரு காரணமாக பார்க்கப்படும். ரைட். ஸோ இப்படியான பல காரணங்கள் இருக்குது. ஆகவே கேவைசி வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு இப்படியான பல காரணங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் கேவைசிக்கு கொடுக்கப்படுகின்ற டீட்டெயிலாக இருக்கலாம், இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் சரியாக பார்த்து ஒரு கிளியரான இமேஜ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். ரைட். இந்த மாதிரியான இஷ்யூ வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்யலாம், அதுக்கான சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷன் படி பார்க்கும்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் கேவைசிக்கு அப்லோட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/2 hourக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கேவைசி வெரிஃபைட் ஆகலைன்னு சொன்னால் பைனான்ஸால்
ஒரு இமெயில் ஒன்று உங்களுக்கு ரிசீவ்ட் ஆகும். அதாவது என்ன இஷ்யூஸ் உங்களுடைய கேவைசி ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. சில வேளை உங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு வந்து கிளியர் இல்லாமல் இருக்கா, அல்லது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ்மேட்ச் ஆகியிருக்கா, அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களே எகெயின் உங்களுடைய வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லி ஒரு லிங்க் கொண்டு கொடுப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக என்ன இஷ்யூவாக இருக்கோ அந்த இஷ்யூவை போய் உங்களுக்கு எடிட் பண்ணி எகெயின் உங்களுக்கு சப்மிட் பண்ணலாம் உங்களுடைய விடயங்களை. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எகெயின் சப்மிட் பண்ணும் போது கவனமாக அவங்க என்ன இஷ்யூஸ் சொல்கிறாங்களோ அதை கவனமாக சரி செய்ததுக்கு பிறகு எகெயின் சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து குயிக்காக எகெயின் வெரிஃபைட் ஆகி உங்களுக்கு இமெயில் ஒன்று வரும். ஓகே, சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கலாம். அதாவது பாருங்கள், நான் ஒரு இமேஜ் ஒன்று இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதாவது ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, ஒரு பைனான்ஸில். ஓகே, அவங்களோட கேவைசி ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ அந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டை விட்டுட்டு இன்னும் ஒரு புதிய அக்கௌண்ட் ஒன்று இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு எகெயின் வந்து அவங்க என்ன செய்வாங்க கிட்ட ஒரு புதிய ஒரு இமெயிலில் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ ஒன்று அவங்களுக்கு வரும். ஓகே, அவங்களுக்கு எகெயின் உங்களுடைய பழைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் லொகின் ஆகுங்கன்னு சொல்லி ஒரு இந்த மாதிரியான மெயில் உண்டு அல்லது ஒரு மெசேஜ் உண்டு பைனான்ஸில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் இதே மாதிரி லொகின் கீழே பாருங்கள் ஃபோகட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வரும். ஸோ இந்த ஃபோகட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அவங்க பைனான்ஸால் ஒரு சில விடயங்கள் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதாவது உங்களுடைய என்ஐசி, அதோட ஒரு வீடியோ, அப்படி ஒரு இமேஜஸ் போன்ற பல விடயங்கள் அவங்க கேட்பாங்க. கேட்குற ஒவ்வொரு விடயங்களையும் சரியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதுகளை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னால் எகெயின் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து உங்களுடைய பழைய அக்கௌண்ட்டை எகெயின் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் நீங்கள் கவனமாக அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ரைட், இப்போ ஒரு அக்கௌண்ட் கேவைசியெல்லாம் வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் ஆகி நீங்கள் பிறகு பார்க்குறீங்க உங்களுடைய நேமில் ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அல்லது டேட் ஆஃப் பர்த்தில் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாம் எப்படி பைனான்ஸில் ஒரு சப்போர்ட் இவங்களுடைய சர்வீசஸ் எப்படி பெற்றுக்கொள்வது அல்லது கஸ்டமர் கேர் எப்படி நம்ம கதைக்கிறது, அந்த மாதிரி விடயங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் பைனான்ஸ் யூஸ் பண்ணுற ஒருத்தராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் கீழே பாருங்கள், கீழே ஓம் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பாரில் ஓமை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோன் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோவை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து மொபைல் ஃபோனுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த மோவில் போனீங்கன்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் டவுன் சைட் வரும்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். ஓகே, அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முதலாவது எக்ஸன் ரிக்வயர்ட் பைனான்ஸ் வெரிஃபை, மூன்றாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, அந்த சப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு சில இஷ்யூஸ் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அதை ஆல்ரெடி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு காமனான இஷ்யூவாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி மூலமாக அவங்களுடன் உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது காமனான வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் பக்கத்தில் பாருங்கள் கஸ்டமர் சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அவங்களோட செக் பண்ணி ஓகே லைவாக செக் பண்ணி உங்களோட இருக்கக்கூடிய ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் லேப்டாப்பில் போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ஹோம் பேஜ் இருக்கும். ஓகே, உங்களுடைய ஹோம் பேஜில் இப்படி நீங்கள் டவுன் சைட் வந்தீங்கன்னு சொன்னால் கீழே பாருங்கள் ஒரு இடத்துல சப்போர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சப்போர்ட்டு கீழே பாருங்கள் சப்போர்ட் சென்டர்ன்னு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு இந்த சப்போர்ட் சென்டர் அல்லது 24/7 சப்போர்ட் அப்படிலாம் இருக்குது. ஸோ இதுகளை கிளிக் பண்ணுறது மூலமாக பைனான்ஸில் கஸ்டமர் கேர் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியும். ஆகவே கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இஷ்யூ பண்ணி உங்களுடைய இஷ்யூவை செக் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் அவங்க வந்து கொடுப்பாங்க. ரைட், இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான். பைனான்ஸில் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருந்து உங்களுக்கு அக்கௌண்ட் மிஸ் ஆகியிருந்தால் கூட அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு எகெயின் ரெக்கவர் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இல்லை கரண்ட்டாக நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு பைனான்ஸால் செய்து கொள்ள முடியும். எப்பயும் உங்களுடைய வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுடைய பைனான்ஸ் பூரணமாக உங்களோட கைக்கு வந்திருக்கும். அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருக்கலாம், P2Pயில் பை செல் பண்ணுறதா இருக்கலாம், எல்லா விடயங்களுக்கும் இந்த கேவைசிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம்.
ஆகவே எல்லாம் இந்த கேவைசியை சரியாக கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபைட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.